வணக்கம் நண்பர்களே. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டன. எதிர்பார்த்தபடியே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அமோக வெற்றி அடைந்துள்ளார். அவர் பெற்றிருக்கும் வாக்குகள் 1,14,439 வாக்குகள். நாம் தமிழர் சீதாலட்சுமி அவர்கள் 23,810 வாக்குகள் வாங்கி இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார். டெபாசிட்டுக்கு 25,673 வாக்குகள் உள்ள நிலையில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் டெபாசிட் இழந்துள்ளார். சென்ற இடைத்தேர்தலில் 2023 இடைத்தேர்தலில் இதே நாம் தமிழர் கட்சி வாங்கிய ஓட்டுகள் 10,827. அப்படி இருக்க இந்த முறை கிட்டத்தட்ட 13,000 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி கூடுதலாக பெற்றது எப்படி என்பதுதான் இப்போது பேசுபொருளாகி இருக்கிறது. திமுக வெற்றி என்பது யாருக்குமே அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் ஆளுங்கட்சி இடைத்தேர்தலை சந்திக்கும் போது பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் வெல்கிறது. அதை தவிர்த்து எந்த கட்சி போட்டியிட்டாலும் தோல்வியை தழுவுகிறது. சில சமயங்கள் டெபாசிட் இழந்து விடுகிறது. அதனாலேயே போட்டியில் இருந்து விலகிக் கொள்வது அது ஜெயலலிதா காலத்திலிருந்தே அவ்வப்போது நிகழும் சம்பவமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த தேர்தலையும் பார்த்தோம். அந்த வகையில் தான் சென்ற சில நாட்களுக்கு முன்பு நாம் இந்த இடைத்தேர்தலை பற்றி கணிக்கும்போது திமுக அமோக வெற்றி பெறும். இருக்கிற கேள்வியே நாம் தமிழர் எவ்வளவு வாக்குகள் பெறும் என்பதுதான் என்பதை பற்றி பேசியிருந்தோம். அதில் கண்டிப்பாக 25,000 வாக்குகள் அது பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் நோட்டாவுக்கு வாக்களிக்கும்படி அல்லது தேர்தலை புறக்கணிக்கும்படி அதிமுகவினர் பிரச்சாரம் செய்வதால் நோட்டா அதிக வாக்குகளை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நோட்டாவா அல்லது நாம் தமிழரா இரண்டாம் இடத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் முன்னாடியா பின்னாடியான்னு பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா இப்போ நாம் தமிழர் இரண்டாம் இடத்துக்கு வந்தது. நோட்டா மூன்றாவது இடத்திற்கு வந்து 6,040 வாக்குகள் நோட்டா கூட வாங்கியிருக்கிறது. இதை கணித்து பார்க்கும்போது அதிமுகவினர் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் சென்று நோட்டாவுக்கு வாக்களித்திருக்கின்றனர் என்பது தெரிகிறது. இதை நாம் ஏற்கனவே நடந்த 2021 தேர்தல், 2023 இடைத்தேர்தல், இப்போதைய தேர்தல், இந்த மூணையும் ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம்னாவே ஓரளவுக்கு என்ன நடந்திருக்குது இந்த களத்தில் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். 2021 பொது தேர்தலும் போது டோட்டல் வாக்குகள் வந்து 2,28,402 இருந்திருக்கு. அதே சமயம் போலிங் வந்து 1,52,631 வாக்குகள் பதிவாயிருக்கு. அப்போ திருமுருகன் ஈவேரா 67,300 வாக்குகள் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் வந்த டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் 58,396 வாக்குகள் வாங்கியிருக்கு. என்டிகே அதாவது இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிற நாம் தமிழர் 11,629 வாக்குகள் வாங்கியிருக்கு. எம்என்எம் அதாவது கமலஹாசனுடைய கட்சி 10,005 வாக்குகள் அந்த தேர்தலில் வாங்கியிருக்கு. நோட்டா 1,546 வாக்குகள் வாங்கியிருக்கு. ஏஎம்எம்கே அமமுக 1,204 வாக்குகள் வாங்கியிருக்கு. இது 2021 தேர்தலில். 2023 தேர்தலில் மறைந்த ஈவிகே இளங்கோவன் போட்டியிட்ட தேர்தலில் 2023 டோட்டல் ஓட்டு வந்து 2,27,547. போலிங் ஆனது 1,70,563. ஈவிகே இளங்கோவன் அப்போ வாங்கின ஓட்டு 1,10,156. அதுக்கு அடுத்து வந்த தென்னரசு 43,923 வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்டிகே நாம் தமிழர் கட்சி 10,827 வாக்குகள். நோட்டா 798 தான் அப்போ பதிவானதில். இதோடு ஒப்பிட்டு பார்த்தா நோட்டா முந்தைய தேர்தலை விட இந்த இடைத்தேர்தலில் குறைஞ்சிருக்கு, சரிபாதியாக குறைஞ்சிருக்கு. அதே சமயம் என்டிகே அதாவது நாம் தமிழர் கட்சியும் 11,623 வாங்கினது, 10,827 சுமார் 800 ஓட்டுகள் அது குறைஞ்சி வந்திருக்கு போன இடைத்தேர்தலில். இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவு திமுக சந்திரகுமார் 1,14,439 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் சீதாலட்சுமி 23,810 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. டெபாசிட்டுக்கு 25,679 தேவைப்படுற நிலையில் ரொம்ப நூல் இலையில் தான் இவங்க வந்து டெபாசிட் இழந்திருக்காங்க. அதாவது 1/6 பதிவான ஓட்டுகளில் 1/6 வந்து அவங்க வாங்கியிருந்தால் டெபாசிட் வாங்கியிருப்பாங்க. டெபாசிட் போனால் கூட ஒரு வெற்றி வந்து கிட்டத்தட்ட போன தடவை 10,000 வாக்குகள் வாங்கினவங்க இந்த தடவை 23,000 வாக்குகள் 13,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கூடுதலாக இந்த 13,000 வாக்குகள் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த 13,000 வாக்குகள் பாஜகவுடைய பி டீம்னு தான் நாம் தமிழரை விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஏறத்தாழ தொகுதி முழுக்க பாஜக ஓட்டை வந்து நோட்டாவுக்கு போடணும் அல்லது தேர்தல் புறக்கணின்னு சொல்லவே இல்லை. முழுக்க முழுக்க பாஜகக்காரங்க அங்கே பிரச்சாரம் பண்ணினது சீதாலட்சுமிக்கு நாம் தமிழருக்கு போடு அப்படிங்கிறத அங்கே பிரச்சாரம் பண்ணினதா அரசியல் நோக்கருக்கு சொல்கிறாங்க. இதில் பாஜகவுக்கு 13,000 சொச்ச ஓட்டு இருந்திருக்கு. அந்த ஓட்டு அப்படியே இவங்களுக்கு விழுந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி வந்து சீமான் கட்சிக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு 23,000 சொச்ச வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவோட ஓட்டுகள் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதிமுக ஓட்டு ஏதாவது நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டால் போன தடவை இதே இடைத்தேர்தல் நடந்தபோது 1,70,70,563 வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு. ஆனால் இந்த தடவை சுத்தமாக 1,53,000 வாக்குகள் தான் மொத்தமே பதிவாகிருக்கு. அப்படின்னா ஒரு 20,000 வாக்குகள் பதிவுலேயே குறைஞ்சிருச்சு. ஒவ்வொரு தடவையும் தேர்தலும் போது புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது ஒரு 10,000 20,000 வாக்குகள் கூடுமே ஒழிய குறையாது. அப்படின்னா இந்த தடவை பதிவான வாக்குகளே குறைஞ்சிருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு 20,000 வாக்குகள் வந்து அதிமுகவினர் போட வரல அப்படின்னு ஒரு உறுதியாகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோட்டா போன தடவை வந்து 798 தான் இருந்தது. இந்த தடவை 6,040 ஓட்டுகள் வந்திருக்கு. ஆக அதிமுகவுடைய பிரச்சாரம் 2 வகையில் இருந்தது. ஒன்று வந்து தேர்தலை புறக்கணிச்சிருங்க, இன்னொன்று நோட்டாவுக்கு போடுங்க. இந்த 2 வகையில் ஒரு பக்கம் 20,000 பேர் தேர்தல் புறக்கணிச்சிருக்காங்க, 6,040 பேர் நோட்டாவுக்கு போட்டிருக்காங்க. ஒரு 700 பேர் 800 பேர் பொதுவானவங்களாக இருந்தால் கூட ஒரு 6,000 பேர் 5,000 சொச்சம் பேர் வந்து நோட்டாவுக்கு போட்டிருக்காங்க. அப்போ அதிமுகவுடைய பிரச்சாரம் சரியாகவே போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியுது. அப்போது பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் போன தேர்தலையே ஒரு மறைமுக கூட்டணி சேர்ந்த மாதிரியான ஒரு போக்கு தெரியுது. ஏன்னா பெரியாரிய கொள்கைகளை பெரியாரை இழிவுபடுத்தியோ அல்லது பெரியாரை அவதூறு கற்பிச்சோ பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது வந்து காலங்காலமாக பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடிய கலை. அந்த கலையை வேறு எந்த ஒரு கட்சியும் கையில் எடுக்காத நிலையில் முதன்முறையாக விடுதலை புலி ஆதரவாளர் பிரபாகரனோட இருந்தவர், பெரியாரிய கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டவர் அப்படிங்கிற தனித்தமிழ் இயக்கம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற சீமான் முதன்முறையாக இந்த தடவை தான் பெரியாரை எதிர்த்து பெரியார் கருத்துக்களை அவதூறு கிளப்பி பேசியிருந்தார். அந்த அடிப்படையில் பார்த்தா பாஜகவுக்கு அடுத்த நிலையாக வந்தது பாஜகவினரே ஆர்எஸ்எஸ்காரரே பாராட்டக்கூடிய அளவில் சீமான் நடந்துக்கிட்டது பாஜகவுடன் சீமானை நெருக்கமாக்கி இருக்கிறது. அது ஏற்கனவே பி டீம்னு சொல்லப்பட்டது எந்தளவு உண்மையோ இல்லையோ, ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவு 2 பேரையும் நெருக்கமாக்கியிருக்கு. இந்த நெருக்கம் எதற்கானது அப்படிங்கிறதுக்கு இன்னும் வெளிப்படையான ஒரு இது தெரியல. இருந்தாலும் நம்ம முந்தைய பதிவில் சொன்ன மாதிரி வரப்போகிற 2026 தேர்தலில் எந்த கட்சி எதனோட கூட்டணி போடுதுங்கிறது தெரியுதோ தெரியலையோ, ஆனால் பாஜகவும் நாம் தமிழரும் இரண்டும் கூட்டணி சேருவதற்கான ஒரு மறைமுக ஒரு அடையாளமாக இந்த இடைத்தேர்தல் பயன்பட்டிருக்கோன்னு அரசியல் நோக்கர்களுக்கான ஒரு சந்தேகம் இன்றைக்கி கிளம்பிட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த 13,000 வாக்குகளும் ஒரு பக்கம் கவுண்டர்களோட ஓட்டு அப்படின்னா கூட அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த அல்லது அதிமுக வேண்டாண்டு வந்த ஆர்எஸ்எஸ் அல்லது பாஜக முகாமுக்கு வந்த இளைஞர்களோட ஓட்டு அல்லது பாஜக அண்ணாமலைக்கான ஓட்டு அப்படிங்கிறத வந்து தெளிவுபட அங்கே சொல்கிறாங்க. ஏறத்தாழ வரக்கூடிய 2026 தேர்தலில் இது முழுமையாக எதிரொலிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இந்த தேர்தல் 2026 தேர்தலுக்கு ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குறதுக்கான ஒரு வழிமுறையை நம்மளுக்கு அடையாளம் காட்டியிருக்குன்னு சொல்லலாம். அதுதான் நாம் தமிழரும் பாஜகவுக்குமான இன்னொரு அடையாளமாகவும் தெரியுது. இது எந்த வகையில் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். இந்த தேர்தலை பொறுத்தளவு திமுக வெற்றி பெற்றாலும் இன்னொரு 2 கட்சிகள், அதாவது திராவிட கட்சிகள் எதிர்க்கக்கூடிய ஒரு வலதுசாரி தன்மையை, அதுவும் சொல்லப்போனால் மதவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி அதை வந்து வலிமையாக எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் 2 கட்சிகள் அணி சேர்றது நம்ம பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் இது அதிமுகவுக்கு சரி திமுகவுக்கு சரி எதிர்காலத்தில் ஒரு தலைவலியாக தான் விளங்கும்னு ஈரோடு மக்கள் மட்டுமல்ல, ஈரோடு அரசியல்வாதிகள் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த பொது நோக்கிலான அரசியல் தலைவர்கள் இந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு தெரியல. அந்த வகையில் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நாம் ஒரு கணித்திருக்கிறோம். அடுத்த ஒரு அரசியல் காணொளியோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.